ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் வந்து நிறைய நபருக்கு வந்து தெரியாது. சப்போஸ் நீங்களும் சரி, உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்களும் சரி, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது வந்து கலப்பு திருமணம் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்காகவே வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உதவித்தொகையை வந்து குடுக்குறாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினும் அதாவது தங்க காயினும் வந்து குடுக்குறாங்க. இதுக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது? அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஸ்கீம பத்தி நீங்க ஒன் டைமாவது வந்து யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ரீல்ல உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 30 செகண்ட், 40 செகண்ட்ல உங்களுக்கு வந்து ரீலா மட்டும் தான் வந்து சொல்லிருவாங்களே தவிர, எப்படி அப்ளை பண்ணணும்? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்? அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. பட் எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும்? யார அப்ரோச் பண்ணணும்? அப்படிங்கிற உங்களுக்கு வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த டீடைலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும். சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமீடியட்டா செக் பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்கீம் வந்து எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறையால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை பத்தி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கும் சரி நிறைய ஆண்களுக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாம தான் இருக்கு. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் அதாவது கலப்பு திருமணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து கலப்பு திருமணம் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி திட்டம் இருக்கு, இதை வந்து இப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இதை பத்தி தான் நம்ம டீடைலா இதை வந்து பார்க்க போறோம். இல்ல எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன திட்டம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமணம் நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது திருத்தொரு பேரு. அதாவது வந்து இன்டர் காஸ்ட் அசிஸ்டன்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு உதவி அவங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதி உதவி திட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்தி பிறப்பு அடிப்படையிலான ஜாதி இன வேறுபாடை அகற்றி தீண்டாமை என்னும் கொடுமையை ஒழிப்பதே திட்டத்தின் நோக்கமாக வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. திட்டத்துல இந்த இன்டர் காஸ்ட் அசிஸ்டன்ட் ஸ்கீம்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த இன்டர் காஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்க அந்த பீப்புளை வந்து மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். நீங்க பிசில இருந்து வேற கம்யூனிட்டி வேற காஸ்ட் நீங்க வந்து மேரேஜ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இன்டர் காஸ்ட் நீங்க வந்து வர மாட்டீங்க. நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி இல்ல பிசில எம்ல இருக்கக்கூடியவங்க வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளை நீங்க மேரேஜ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்டர் காஸ்ட்ல நீங்க வந்து வருவீங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நீங்க கவனம் வந்து கண்டிப்பா வந்து நோட் பண்ணணும். என்கிட்ட நிறைய பீப்புள் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ நாங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், நாங்க வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்படிங்கறது கமெண்ட்ல வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். அவங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஸ்கீம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 5 விதமான நிதி உதவி திட்டங்கள் வந்து இந்த திருமணத்து மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அதுல அதை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ வந்து இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்துல 2 திட்டங்கள் அப்படிங்கிறது இதுல ஒண்ணுலயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது 25,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அதுல பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கிராம் தங்கமும் உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் ஆனவங்க அந்த பெண்கள் வந்து படிக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த திட்டம், படிச்சவங்களுக்கு அவங்க வந்து பட்டதாரி ஒரு டிகிரி வந்து மேஜரா படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 ரூபாய் பணமும் வந்து பாத்தீங்கன்னா 4 கிராம் கோல்டு காயினுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம் அப்படிங்கறது சொல்ல முடியும். இதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கும்போது பிரிவு 1 அதாவது புதுமண தம்பதியரில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராக இருந்து பிற இனத்தவரை மனம் கொண்டிருந்தால் நிதியுதவி வழங்கப்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பிரிவு 2 இந்த அதே மாதிரி இந்த புது தம்பதியினர் ஒருவர் முற்பட்ட வகுப்பினராகவும் மற்றொருவர் பிற்படுத்தப்பட்ட அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரி பிளாக் கார்ட் கிளாஸ் வராங்க பாத்தீங்களா, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் இருந்தால் நிதியுதவி வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுல நீங்க எதுல வாரீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிகள் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது திட்டம் 1 நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது 2 திட்டம் சொல்லியிருந்தோம். அதுல திட்டத்துல ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் திட்டத்துல ஸ்கீம்ல வந்து கல்வி தகுதி எதுவுமே வந்து தேவை கிடையாது. கல்வி தகுதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அதுக்கு மேல போஸ்ட் கிராஜுவேட் நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட் திட்டத்துல வந்து இதற்கு கல்வி தகுதிகள் எதுவும் வந்து கிடையாது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 2வது திட்டத்துல பட்டதாரிகள் கல்லூரியிலோ அல்லது தொலைதூர கல்வியின் மூலமாகவோ அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறந்தவெளி கழகங்கள் மூலமாகவோ நீங்க வந்து தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். பட்டய படிப்பு எனில் தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வியியல் இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. வருமான வரம்பு அப்படிங்கிற பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு அப்படிங்கிற பார்க்கும்போது திருமணம் முடிந்து 2 வருடங்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். சப்போஸ் நீங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு, ஏன்னா லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து டிசைட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்றவங்க டக்குன்னு பண்ணுவாங்க. லைஃப்ல செட்டில் ஆகிட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஸ்கீமுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணாலே போதும். இதுக்கு தாண்டி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பெண்களுக்கு உண்டான இது ஸ்கீம் அப்படிங்கிற இடத்துல அவங்க மேரேஜ் ஆனதுக்கு 20 நாளுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பட் இந்த ஸ்கீம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. இதை நீங்க கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வாங்கி வைக்கணும். இது எங்க போயிட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்களே வந்து இ சேவை சிட்டிசன் லாகின்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய இ சேவையில போயிட்டு அப்ளை பண்ணுங்க. இ சேவை ரிலேட்டடா எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்ல வந்து இ சேவை சர்டிபிகேட்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இ சேவையில என்னென்ன சர்டிபிகேட்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து இருக்கும். கண்டிப்பா இன்டர் காஸ்ட் மேரேஜ் சர்டிபிகேட் வந்து யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா வருவாய் துறையால வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. விவோ ஆர்ஐ தாசில்தார் 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சைட்ல இருந்து அந்த வாங்கப்பட்ட அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் சர்டிபிகேட்டை வச்சு தான் நீங்க இந்த அசிஸ்டன்ட் ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதை நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமண பத்திரிகை சப்போஸ் வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க. அப்படி மோஸ்ட்லி வந்து லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு வந்து திருமண பத்திரிகை, அதாவது மேரேஜ் இன்விடேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அப்படி இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் அப்படிங்கறத நீங்க வாங்கி வைக்கணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பதிவுத்துறையால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த திருமண பதிவுச் சான்று அப்படிங்கறத நீங்க வந்து வாங்கி வைக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா மணமகள் அல்லது மணமகனின் ஜாதி சான்று, யாராச்சும் ஒருத்தவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது வேணும். அதுக்கப்புறம் மணப்பெண்ணுடைய வயது சான்று அப்படின்னா ஆதார் கார்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் நீங்க அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டம் இல்ல பட்டய படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கான சான்று, எஜுகேஷன் சர்டிபிகேட் சான்று அப்படிங்கறது கேக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க வரும்போது ஸ்கீம் 2, அதாவது திட்டத்தில் 2வது திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சா போதும். ஃபர்ஸ்ட் திட்டத்துக்கு வந்து உங்களுக்கு எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் நகல், இது மட்டும் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பா தாராளமாக நீங்களுமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பா பணமும் வாங்கிக்கிற முடியும். அதுக்கு உண்டான 4 கிராம்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸும் நீங்க வந்து உங்களால வந்து வாங்க முடியும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். குறிப்பு அப்படிங்கிற பார்க்கும்போது அனைத்து திட்டங்களும் மாவட்ட சமூக நல அலுவலர்கள் மற்றும் சமூக நல விரிவாக்க அலுவலர்களை அணுகவும் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். இ சேவை லாகின் பேஜ்க்குள்ள போய்க்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து சிட்டிசன் போர்ட்டல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு இ சேவை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அதை வந்து நீங்க சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறையால கொடுக்கப்படுற ஸ்கீம்ல எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல லாஸ்ட்டுக்கு முந்தின ஆப்ஷன் கோடு நம்பரையும் உங்களுக்கு நான் சொல்றேன். SWL வந்து 106 கோட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இல்லாம இ சேவை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்லைன்ல தான் போயிட்டு மேனுவலா ஃபில் பண்ணி நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டரேட்டுக்குள்ள இருக்கும் சமூக நலத்துறை ஆபீஸ்ல போயிட்டு நம்ம அவங்க கிட்ட சைன் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும். எப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இ சேவை, அதாவது எந்த நேரத்திலும் எப்போ வேணாலும் இ சேவை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துச்சோ அதுல இருந்து நீங்களே வந்து வீட்டுல இருந்தபடியே உங்க மொபைல் போன் மூலியமா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். SWL 106 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இ டிஸ்ட்ரிக்ட் ஐடிக்குள்ள போகும். நீங்க வந்து சிட்டிசன் போர்ட்டல் வச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா உங்க நேரஸ்ட் இருக்கக்கூடிய இ சேவையில போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க ஒண்ணு மணமகன் அப்படின்னா மணப்பெண் உங்க யாராச்சும் ஒருத்தவங்களுடைய கேன் நம்பர் போட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய பேர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். சோ இதுல வந்து அவங்களுடைய கேன் நம்பர்னா என்ன அப்படின்னா சிட்டிசன் அக்சஸ் நம்பர்னு சொல்லுவோம். இந்த நம்பரை வச்சுதான் நம்ம வந்து இ சேவையில ஒரு சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்கணும், இல்ல இ சேவையில வந்து ஒரு திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த குடிமகன் கணக்கு அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த நம்பரை நீங்க வந்து கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்றதா இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்றதா இருக்கட்டும், இந்த கேன் நம்பரை வச்சுதான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். இ சேவை வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் போட்டாலே போதும். உங்களுக்கான கேன் நம்பரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய பேர் அந்த ஷோ ஆனதும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிட்டு பேசிக்கா உங்க பேரு, நீங்க என்ன கம்யூனிட்டி பிரிவினர் சேர்ந்தீங்களோ அந்த கம்யூனிட்டி இருக்கும், உங்களோட அட்ரஸ் இருக்கும். ஏன்னா நீங்க கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன கொடுத்துருப்பீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த இடத்துல வந்துரும். பேசிக்கா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கேட்கக்கூடிய பேசிக்கான இன்டிமேஷன், நீங்க வந்து எப்போ மேரேஜ் நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு, அது எல்லாமே நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னோம் பாத்தீங்களா, என்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு தேவையான சான்று அப்படிங்கிற பார்க்கும்போது இன்டர் காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் இந்த இடத்துல இல்ல, அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுல கேட்கக்கூடிய இந்த 6, 7 டாக்குமெண்ட்ஸ்மே நீங்க வந்து மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா போட்டோ பிடிச்சோ அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து 200 கேபிக்குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு நீங்க அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாலே போதுமானது. ஈஸியா அந்த ஸ்கீமுக்கு நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. இல்ல ப்ரோ நீங்களே எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுங்கனாலும் என்னோட சைட்ல இருந்து எங்க சைட்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஆன்லைன் சர்வீஸ் நம்ம மெத்தட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இ சேவை ரிலேட்டடா என்ன ஒரு டவுட்ஸ்னாலும் என்ன ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பிரைஸ் நிர்ணயம் பண்ணாங்களோ அந்த பிரைஸ்ல உங்களுக்கு நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம். இது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ், ஃபேஸ்புக் லிங்க்ஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.